Good morning, students. Now we are going to see part 2, Unit 2 Supplementary, A Shot in the Dark, written by Saki. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம க்ளாசரி எபவுட் ஆத்தர், ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஸ்டோரி நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரியில் தெர் ஆர் 4 மெயின் கேரக்டர்ஸ். ஃபஸ்ட் த Plip Slitherby, second one is the Mrs. Solpenjego, third one Betty, and fourth one Cloudy People Casey. ஸோ இதெல்லாம் நம்ம மெயின் கேரக்டர்னு பார்த்தோம். இந்த ஸ்டோரி எப்படி பிகின் ஆகிருக்கு அப்படின்னா, பிளிப் ஸ்லிதர்பை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் யார், பிளிப் ஸ்லிதர்பை. ஸோ அவர் என்ன பண்ண போகிறாருன்னா, பிரில் மேனர் போயிட்டுருக்கார். சரிங்களா? ஸோ எதுக்காக போகிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் சால்பென்ஜெகோவை பார்க்க போகிறார். ஸோ அவங்க யார் அப்படின்னா, அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய ஷாக்ஷையில் ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ரிச் லேடி தான் யார் அப்படின்னா அவங்க. ஸோ அவங்க அப்படி இருக்கும்போது அவங்கள எதுக்காக இவங்க பார்க்க போகணும் அப்படின்னா, ஷாக்ஷையில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் டிவிஷனில் இப்போது எலெக்ஷன் வரப்போகுது, ரீஎலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த ஒரு கேண்டிடேட் வந்து இப்போ மறுபடியும் ரீஎலெக்ஷனுக்கு வந்து நம்ம நாமினேட் நான் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், அந்த பிளேஸ்க்கு பிளிப் ஸ்லிதர்பை வந்து ஒரு நாமினேட் ஆகணுங்கிற ஒரு டிசையர் யாருக்கு இருக்குன்னா, பிளிப் ஸ்லிதர்பைக்கு இருக்குது. ஸோ அப்போ அங்கே இவர் வந்து வின் பண்ணணும், இவருக்கு சக்ஸஸ் கிடைக்கணும், யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, மிஸ்ஸஸ் சால்பென்ஜெகோவோட இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டி மேனேஜர்ஸும் யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இவருக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் அப்போது இவர் என்ன பண்ணார், ஒரு மீட்டிங்கில் வந்து மிஸ்ஸஸ் சால்பென்ஜெகோவை வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரைடே டு டியூஸ்டேயில் அந்த வீக்கெண்டில் என்ன பண்ணுங்கள், என்னை வந்து மீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக தான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு, பிரில் மேனர் நோக்கி யார் போகிறாங்க அப்படின்னா, பிளிப் ஸ்லிதர்பை வந்து இப்போ போயிட்டுருக்கார். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். கவனிங்க. Among the passengers dotted about on the platform, awaiting their respective trains, Slitherby espied a club acquaintance and called him up to the carriage window for a chat. இப்போ among the passengers dotted about on the platform, இப்போ நிறைய பேசஞ்சர்ஸ், இப்போ ரயில்வே ஸ்டேஷனை தெரியும், நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து அங்கங்கே டாட்டட்னா அங்கங்கே அப்படி இருக்குது, நிறைய க்ரௌட் இல்லை, பட் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவைட்டிங் தி ரெஸ்பெக்டிவ் ட்ரெயின்ஸ், அவங்க எந்த பிளேஸ்க்கு போகணுமோ அந்த பிளேஸ்க்கான ட்ரெயின்ஸ்க்காக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஸ்லிதர்பை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டை என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. ஸோ பார்த்து அவரை கூப்பிட்டு அந்த கேரேஜோட அந்த ட்ரெயினோட விண்டோ சைடை வச்சு என்ன பண்ணார், சேட்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, 2 பேரும் பேசுகிறாங்க. சரிங்களா? ஓ, யூ ஆர் ஸ்டேயிங் வித் மிஸ்ஸஸ் சால்பென்ஜெகோ ஃபார் த வீக்கெண்ட், ஆர் யூ? I expect you will have a good time. She has the reputation of being an excellent hostess. She will be useful to you too if that parliamentary project. Hello, you are off. Goodbye. ஸோ அப்போ அந்த அவர் ஒரு பர்சன் பார்த்தார் இல்லையா, அவர் பர்சன் பக்கத்தில் வராரு. என்ன சொல்கிறார், ஓ, யூ ஆர் ஸ்டேயிங் வித் மிஸ்ஸஸ் சால்பென்ஜெகோ ஃபார் த வீக்கெண்ட், ஆர் யூ? ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த வீக்கெண்டில், ஸோ மிஸ்ஸஸ் சால்பென்ஜெகோவோட என்ன பண்ண போகிறீங்க, அவங்க போய் அவங்கள போய் மீட் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, ஐ எக்ஸ்பெக்ட் யூ வில் ஹாவ் அ குட் டைம். உங்களுக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹி ஹாஸ் த ரெப்புடேஷன் ஆஃப் பீங் அன் எக்ஸலண்ட் ஹாஸ்டஸ். ஹாஸ்டஸ்னால் விருந்து உபசரிக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். அதாவது நல்ல ஒரு ரிச் லேடி, அதுபோல் விருந்தளிக்கிறதுல ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு லேடி யார் அப்படின்னா மிஸ்ஸஸ் சால்பென்ஜெகோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சி வில் பி யூஸ்ஃபுல் டு யூ டூ. ரொம்பவே உனக்கு எப்படி இருப்பாங்க, ரொம்ப உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு யார் சொல்கிறா, அந்த இவர் பேச அந்த கேரேஜில் பார்த்தார் இல்லையா அவுட் சைடில், அந்த பர்சன் சொல்கிறார். அதுவும் மட்டும் இல்லாமல் இப் தட் பார்லிமெண்ட் ப்ராஜெக்ட், அதுக்கு ரொம்ப அந்த பார்லிமெண்ட் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சி வில் பி யூஸ்ஃபுல் டு யூ டூ இப் தட் பார்லிமெண்ட் ப்ராஜெக்ட். அந்த பார்லிமெண்ட் ப்ராஜெக்ட்னு எம்பி ஆகணும்னா கண்டிப்பாக யார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பா, மிஸ்ஸஸ் சால்பென்ஜெகோன்னு சொல்கிறாங்க. ஹலோ, யூஆர் ஆஃப். ஸோ இந்த யூஆர் ஆஃப் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த பிளேஸ் விட்டு நீங்கள் போக போகிறீங்களா, ஓகே போயிட்டு வாங்க, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் அந்த பிளேஸ் விட்டுட்டு கிளம்பியாச்சு. தென்
Slithered waved goodbye to his friend, pulled up the window, and turned his attention to the magazine lying on his lap. He had scarcely glanced at a couple of pages, however, when a smothered curse caused him to glance hastily at the only other occupant of the carriage. அப்போது ஸ்லிதர் பை என்ன பண்ணுறது, வேவ்டு குட் பை, அவர் என்ன பண்ணுறாரு, கையாசிக்கிறார், ஓகே போய்ட்டு குட் பைன்னு சொல்லிட்டு அனுப்புகிறார் யாரோ அவருடைய ஃப்ரெண்டுக்கு. அதுக்கப்புறம் விண்டோ ஸ்க்ரீனை தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே அவருடைய மடியில் இருக்கக்கூடிய அந்த மேகசினை பார்க்குறாரு. எடுத்து என்ன பண்ணுறாரு, மேகசின் அப்படியே படிச்சுட்ருக்காரு. ஹீ ஹட் ஸ்கார்ஸ்லி கிளான்ஸ்ட் அட் எ கப்புள் ஆஃப் பேஜஸ், ஒரு 2 பேஜஸ் கூட என்ன பண்ணியிருக்க மாட்டார், படிச்சிருக்க மாட்டார். உடனே அங்கே என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு ஸ்மதர்டு கர்ஸ், ஸ்மதர்னா சப்ரஸ்டு அர்த்தம், ரொம்ப அந்த மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கர்ஸ்னால் சபிக்கிறது. அப்படியே ஒரு ஒரு வார்த்தை அது கேட்குது, அது ரொம்ப புலம்புறது, சாபமாக பேசுகிறது, அப்படிப்பட்ட வார்த்தை அவர் கேட்குது. சடன் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. அப்படி பார்த்தா அது யாரும் கிடையாது, பக்கத்தில், அதாவது அந்த அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பேசஞ்சர் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கார், அப்படி பேசிகிட்டு இருக்கார். சரிங்களா. His travelling companion was a young man of about 22, with dark hair, fresh complexion, and the blend of smartness and disarray that marks the costume of a nut who is bound on a rustic holiday. ஸோ இப்போது இவர் யார், இந்த சத்தமாக இந்த சபிக்கிற மாதிரி பேசினது யார் அப்படின்னா யாரும் கிடையாது, அவருக்கு கூட இருக்கக்கூடிய பேசஞ்சர் தான், ஆப்போசிட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய பேசஞ்சர். அவர் எப்படின்னா ஒரு யங் மேன், 22 and 20, 22 இயர்ஸ்க்குள்ளே இருக்கலாம். ரொம்ப டார்க் ஹேர் இருக்குது, ஃப்ரெஷ் காம்ப்ளெக்ஷன், நல்லா ஃபேஸ்லாம் இருக்குது, நல்லா பிளண்டட் ஆஃப் ஸ்மூத்னஸ், பிளண்டட் மிக்ஸ்டு ஸ்மூத்னஸ் இருக்குது. ஹேர் டிஸ்அரே, ஹேர்லாம் வந்து ஒரு இது நல்ல இது கிடையாது, அதுதான் இருக்குது. அதே போல் மார்க்ஸ் த காஸ்டியூம் இப்போ நட் குயிஸ் பவுண்ட் ரஸ்டிக் ஹாலிடே, அதாவது ஒரு நட் காஸ்டியூமில் அவர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் எங்கே போயிட்டுருக்கான்னா ஒரு ஹாலிடே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவர் போயிட்டுருக்கிற மாதிரி அவரை பார்த்தா தெரியுது. Then he was engaged in searching furiously and ineffectually for some elusive or non-existing object. From time to time he dug a 6-penny bit out of a waistcoat pocket and stared at it ruefully, then recommenced the futile searching operations. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ ரொம்ப ஃபியூரியஸ்லி, ரொம்ப ஏதோ வந்து அவசரமாக என்ன பண்ணிகிட்ருக்காரு, எதையோ சர்ச் பண்ணிகிட்ருக்கார். ரொம்ப அவசரம் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா தேடிகிட்டே இருக்கார். எப்படி தேடுறாரு, ineffectually ஃபார் சம் எலிசிவ் ஆர் நான் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட், கிடைக்காத அல்லது கண் முன்னாடி இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிகிட்டு தேடிக்கிட்ட மாதிரி இருக்குது, தேடுறதெல்லாம் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டைம் டு டைம் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பாக்கெட்லேருந்து ஏதோ 6 penny மட்டும் எடுத்து பார்க்குறாரு. அது எப்படி பார்க்குறாரு, ஸ்டார்ட் அட் இட் ட்ரூஃபுல்லி, ரொம்ப சோகமாக அதையே பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஃபியூட்டைல் சர்ச்சிங் ஆப்ரேஷன்ஸ், அவர் என்ன தான் தேடினாலும் அது வேஸ்ட், யூஸ்லெஸ். அவர் தேடக்கூடிய பொருள் அவருக்கு கிடைக்கல. சிகரெட் கேஸ், மேட்ச் பாக்ஸ், latch key, silver pencil case and railway ticket were turned out onto the seat beside him, but none of these articles seemed to afford him satisfaction. He cursed again, rather louder than before. The vigorous pantomime did not draw forth any remark from Slitherbay, who resumed his scrutiny of the magazine. ஸோ அவருடைய ஏதோ தேடுறாரு, அவருடைய பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸும் எடுத்து வெளியில் போடுறார். எது, சிகரெட் கேஸ், மேட்ச் பாக்ஸு, latch key, சில்வர் பென்சில்ஸ், ட்ரெயின் டிக்கெட், எல்லாத்தையும் என்ன எடுத்து பண்ணுறாரு, அவருக்குள்ள என்னென்ன திங்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு சர்ச் பண்ணுறாரு. அது எல்லாம் தேடி அதில் எல்லாமே எடுத்து வெளியில் போட்டு பார்த்தா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு கிடைக்கல. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, பழையபடியே கர்ஸ் பண்ணுறாரு. இதை விட ஃபஸ்ட்டு கர்ஸ் பண்ண ரொம்ப லவுடர் என்ன பண்ணுறாரு, கர்ஸ் பண்ணுறாரு. அதே போல் என்ன பண்ணிகிட்ருக்காரு, நம்ம த விகாரஸ் பேண்டமிம் டிட் நாட் ட்ரா ஃபோர்த் எனி ரிமார்க் ஃப்ரம் ஸ்லிதர்பை. ரொம்ப விகாரஸாக, ரொம்ப ரொம்ப அக்ரெசிவ் என்ன பண்ணிகிட்ருக்காரு, தேடிட்டுருக்காரு. ஆனால் ஸ்லிதர்பை என்ன பண்ணல, அது எதுவுமே வந்து மைண்ட் பண்ணாமல் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவர் தன்னுடைய மேகசினை ரீட் பண்ணுற ஒர்க் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவர் பாட்டில் அமைதியாக செஞ்சிட்ருக்கார். சரிங்களா. அதாவது இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அது ஸ்லிதர்பை வந்து ட்ரெயினில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துச்சு. ஸோ அப்படி உட்காந்துருக்கும்போது என்ன பண்ணுறாரு, ஒரு ஃப்ரெண்ட் அவரை பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பார்த்த உடனே சொல்கிறாரு, நீ வந்து மிஸ்ஸஸ் சால்பன் ஜேகோ தான் நீ பார்க்க போகிறேன்னு சொல்கிறாரு.
அது மட்டும் இல்லாமல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஹோஸ்டஸ், அதுவும் விருந்தாளின்னு உள்ள உபசரிக்கக்கூடிய ஒரு ஹோஸ்டஸ் தான் யார் அப்படின்னா அவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உனக்கு பார்லிமெண்ட்ரி ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வர அரசியலில் இருக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக உனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, நீங்கள் போயிட்டு வான்னு சொல்லி பாய் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. இவரும் பாய் சொல்கிறாரு திரும்ப. ஸோ அப்படி திரும்பிட்டு மேகசின் படிக்கும்போது அங்கே ஒரு இவர் கோ பேசஞ்சர் ஒருத்தர் வராரு. அவர் எப்படி வராருன்னா அவர் ஏதோ சபிச்சுக்கிட்டே வராரு. ஸோ அதை சபிக்கிற சத்தத்தை பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன பண்ணுறாருன்னா ஒரு 22 இயர்ஸ் ஒரு பையன் தான் இருப்பார், யங் மேன் தான் அவர். பட் டார்க் ஹேர் இருக்குது, நல்லா ஃப்ரெஷ் காம்ப்ளெக்ஷன் இருக்குது. ஸோ ஏதோ வந்து அவருடைய ஹாலிடே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு போயிட்டுருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்யூரியஸாக எதையோ தேடிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இவர் ஏதோ கிடைக்காத கண்முன் இல்லாத ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, திரும்ப திரும்ப தேடிகிட்டே இருக்கார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் என்ன பண்ண வெளியில் எடுத்து போடுறாரு, தேடுறாரு. ஆனால் என்ன தான் தேடினாலும் அவர் சர்ச் பண்ணிட்டு எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அந்த பொருள் வந்து அவர் கண் முன்னாடி அவருக்கு வரல. ஸோ அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, மறுபடியும் திட்டிகிட்டே என்ன பண்ணுறாரு, தேடுறாரு. ஸோ அவர் என்ன தான் திட்டினாலும் சில தடவை என்ன பண்ணல, எதையும் கண்டுக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, அவருடைய படிப்பில் அவரோட வேலையை பார்க்குறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஐ சே exclaimed a young voice presently. Didn't I hear you say you were going down to stay with Mrs. Solpenchiko at Brill Manor? What a coincidence, my mate. You know I'm coming on there on Monday evening, so we shall meet. I'm quite a stranger. Haven't seen the mater for 6 months at least. I was away yachting last time she was in town. I'm Betty, the second son. You know, I say it's an awfully lucky coincidence that I should run across someone who knows the mater just at this particular moment. I have done a damn awkward thing. இப்போது அந்த பையன் பேச ஆரம்பிக்கிறான். ஐ சே எக்ஸ்க்ளைம்ட் எ யங் வாய்ஸ் ப்ரெசன்ட்லி, இப்படி ஒரு ஆச்சரியத்தோடு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ சே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறான். அது யங் வாய்ஸ் அப்படியே ஒரு ஆச்சரியத்தோடு ஆரம்பிக்குது. டிடின் ஐ ஹியர், நான் கேட்கல, என்னன்னா யூ சே நீங்கள் தான் சொன்னீங்க, என்னது யூ ஆர் கோயிங் டவுன் டு த ஸ்டே வித் ஸ்மால் ஜேகோ வாட் பிரில் மேனர், நீங்கள் வந்து மிஸ்ஸஸ் சால்பன் ஜேகோவோட ஊருக்கு, அதாவது பிரில் மேனருக்கு நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்ட சார், வாட் அ கோ இன்ஸ்டன்ஸ், என்ன ஒரு கோ இன்ஸ்டன்ஸ், மை மெய்டர்னா மதர், யூ நோ உங்களுக்கு தெரியும். ஐ எம் கம்மிங் ஆன் தேர் ஆன் மண்டே ஈவினிங், நாங்கள் எப்போ வரப்போகிறோம், நானும் பிரில்மேனுக்கு வரப்போகிறேன், எப்போ வரப்போகிறேன், மண்டே ஈவினிங் தான் வரப்போகிறேன். ஸோ வி ஷல் மீட் தேர், நாம் என்ன பண்ணலாம், அங்கே மீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஐ எம் எ குவைட் ஸ்ட்ரேஞ்சர், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சன். ஏன்னா ஹேவன் சீன் த மேட்டர் ஃபார் 6 months அட்லீஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு எங்கள் அம்மாவை பார்த்து எவ்வளோ நாள் இருக்கும், 6 மாதம் இருக்கும். ஸோ 6 மாதம் என்ன பண்ணல, எங்களுடைய மதர் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. ஐ வாஸ் அவே யாஸ்டிங் லாஸ்ட் டைம் சி வாஸ் இன் டவுன், ஸோ டவுனில் அவங்க இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தேன், போட்டில் ட்ராவல் பண்ணிட்டு, அதனால் என்ன பண்ணல, அவங்கள பார்க்கலன்னு சொல்கிறான். ஐ எம் பெர்டி, என்னோடய பேர் என்னது, நான் பெர்டி. நான் யார் அப்படின்னா த செகண்ட் சன், யாரோட செகண்ட் சன், மிஸ்ஸஸ் சால்பன் ஜேகோவோட செகண்ட் சன் தான் நான், யூ நோ உங்களுக்கு தெரியுமான்னு சொல்கிறார். I say it's an awfully lucky coincidence that I should run across someone who knows the matter just as this particular moment. உண்மையிலே என்னென்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாகவே உண்மையிலேயே எனக்கு ரொம்ப லக்கியான ஒரு கோஇன்சிடென்ட் தான் இந்த விஷயம். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனை நான் இங்கே வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப லக்கியான பர்சன் தான் நான். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மூமெண்ட். என்ன மாதிரி மூமெண்ட்னா, ஐ ஹவ் டன் அண்ட் டேம்ட் ஆக்வர்ட் திங்க், அது ரொம்ப என்னது, நான் வந்து ஒரு ஸ்டூபிடான ஒரு வேலையை செஞ்சுட்டேன். ஸோ அப்படிப்பட்ட இப்படி ஒரு இக்கட்டான ஒரு வாக் பண்ண ஒரு இன்கன்வீனியன்ட்டான ஒரு அன்கிரேஸ்ஃபுல்னு கூட வச்சுக்கலாம், ஒரு இன்கன்வீனியன்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய இந்த டைமில் எங்கள் அம்மாவுக்கு